Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்ன யாழ்டி நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, எடுத்து சாப்பிடு சாப்பிடு. என்ன இவ பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா? பப்பாளி பழம் புள்ளத்தாச்சிங்களுக்கு ஆகாதே. உலகத்துல எந்த புள்ளத்தாச்சியாவது பப்பாளி பழம் சாப்பிடுவாளா? எப்படி சாப்பிடுறா? சூப்பரா இருக்கத்தா. ஆமா, பப்பாளி நல்லா பழுத்திருக்குல்ல. என்னவா இருக்கும்? யாழ்னி, ஒரு பீஸ கூட நீ மிச்சம் வைக்க கூடாது. அத்தை உனக்காக தேடி கண்டுபிடிச்சு நல்ல பப்பாளி பழமா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்து. நல்லா இருக்குல்ல? சூப்பர். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிடு, அப்பதான் நல்லா ரத்தம் ஊறும். சரிங்க அத்தை, சாப்பிடு. ஒரு பீஸ் கூட நான் மிச்சம் வைக்க மாட்டேன். மிச்சம் வைக்க கூடாது. ஒரு துண்டு கூட மிச்சம் இல்லாம சாப்பிடணுமா? பப்பாளி பழம் சாப்பிட்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு அன்னைக்கு தெரியாதா? முதல்ல இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லுவோம். ஏதோ தப்பு நடக்குது, உடனே போய் இதை அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். அவர் வந்து பாத்துக்கிட்டோம். யாழ்னி பாரு, போறா போறா. குடு குடு குடு. இரு, நீங்க இரு, நான் வந்துடுறேன். இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? பாரு, ரத்தம் வருது. இப்படியா கைய பிடிச்சி இழுப்ப? ஒரு சொட்டு ரத்தம் தானே, போன போட்டு விடுன. என்னது, ஒரு சொட்டு ரத்தமா? ஐயோ, அத விடுன. அண்ணே, ஊர் உலகத்துல யாராவது கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு பப்பாளி பழம் கொடுப்பாங்களா? என்ன உளர்ற? அது எப்படி கொடுப்பாங்க? பப்பாளி பழம் சாப்பிட்டா வயித்துல இருக்க குழந்தைக்கு கெடுதல் ஆச்சுல. கரெக்ட் தானே. ஆனா அந்த பப்பாளி பழத்தை அண்ணி தொட்டு நிறைய கட் பண்ணி யானிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ இவ அம்மா. யானியோ அதை ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏய், சும்மா உளராத. கௌரி 3 புள்ள பெத்தவ. வயித்து புள்ள தாச்சிக்காரிக்கு பப்பாளி பழம் கொடுக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியாதா? அது எப்படி அவ கொடுப்பா? ஐயோ, அதானே கொடுமையே. நீ வந்து அந்த கன்றவையை பாரு வா. ஐயோ, ஏய், அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காம போய் ஏதாவது வேற இருந்தா பாரு. ஐயோ, நான் தான் வான்னு சொல்றேன்ல, வந்தா தானே உண்மை என்னன்னு தெரியும். ஐயோ, கண்ணு முன்னாடி எவ்வளவு அநியாயமா நடக்குது. நீ வந்து பாரு, வான்னு சொல்றேன்ல, வா. வானே, வா பாரு இந்த கொடுமைய. பப்பாளி பழத்தை உன் மருமக எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடாரு பாரு, பாரு. பப்பாளி எப்படி ஆப்பிளா மாறுச்சு? அத்தை, இந்த ஆப்பிள் செம்ம சாஃப்டா இருக்கு, செம்ம டேஸ்டாவும் இருக்கு. பின்ன காஷ்மீர் ஆப்பிள் கடைக்காரன் கிட்ட ஸ்பெஷலா சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு அத்தை.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பப்பாளி பழம் தானே நீ சாப்பிட்டுட்டு இருந்த, அது எங்க போச்சு? பப்பாளி பழமா? நான் சாப்பிட்டேனா? நான் ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, போய் சொல்லாதீங்க அண்ணி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பப்பாளி பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்த, அத நான் 2 கண்ணால பார்த்தேன். சித்தி, வயித்துல குழந்தையோட இருக்கும்போது யாராவது பப்பாளி பழம் சாப்பிடுவாங்களா? இல்ல 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 இல்ல, நீ சாப்பிட்ட, நான் பார்த்த, நீ போய் சொல்லக்கூடாது. அண்ணி கூட உனக்காக நான் தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுன்னு சொன்னாங்கல்ல, நீயும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டல, இப்ப இல்லங்கற. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.